உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் பக்தி ஒளியில நாம் பார்க்கக்கூடியது சகல செல்வங்களும் அருளும் ஆலயம். அதாவது நம்ம கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது நிறைய ஆலயம் நம்ம வாழ்க்கையில போயிட்டு வரோம். நிறைய ஆலயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு நமக்குன்னு ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சரி, அப்போ சில ஆலயங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா சில ஆலயங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பாடல் பெற்ற ஸ்தலங்கள், இந்த மாதிரி சில ஆலயங்கள் பாத்தீங்கன்னா தனியா வைப்ரேஷன். சில ஆலயங்கள் 6 முறை போயிட்டு வர்றது, 3 முறை போயிட்டு வர்றது, 9 முறை போயிட்டு வர்றது, இப்படிங்கிறதெல்லாம் சில கணக்குகள்லாம் இருக்கு. அதுலயும் சில ராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பா இந்த ஆலயம் கண்டிப்பா போகணும் அப்படின்னு இருக்கு. சில ராசிக்காரர்கள்லாம் போகணும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஒரு குடும்பத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 12 ராசியில இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருமே அந்த ராசியில நீங்க பிறந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு ராசியில நீங்க பிறந்திருப்பீங்க. அப்போ நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆலயம் நீங்க போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப நம்ம பிறக்கக்கூடிய ஜாதகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த கர்மா விதி பலன் படிதான் நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய சில விஷயங்கள் எல்லாமே. அதற்கு தகுந்த நம்மளுடைய கர்மா பலன் தகுந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே ஒரு விஷயமும் நமக்கு நடக்கும். எப்படி நடக்கிறது? நமக்கு ஒரு சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம நன்னா படிப்போம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வரும். ஏதாவது ஒரு விஷயத்துல டிசப்பாயிண்ட் ஆயிடும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா படிச்சு வேலை, கல்யாணம் வரைக்கும் இருக்கும். குழந்தை அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்ட்ஸா இருக்கும். சில பேருக்கு குழந்தை வரைக்கும் இருக்கும், ஆனா அந்த குழந்தை டிசப்பாயின்மெண்ட்ஸா இருக்கும். அந்த குழந்தை ஏன் டிசப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு சாமி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. அதாவது சில குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாய் பேச முடியாமல், சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா திக்கி பேசக்கூடிய சில குழந்தைகள்லாம் இருப்பாங்க. சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாம இருப்பாங்க. நம்ம எத்தனையோ குழந்தைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறோம், எத்தனையோ குழந்தைகளை நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய எப்படி எல்லாம் பார்க்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகப்படியும் சரி, ஒரு ஆலயம் போயிட்டு வரதும் சரி, நம்ம இதுக்கு இப்படிதான் நம்ம பண்ணணும், இந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய அந்த கர்ம வினை குறைந்து இவங்களுக்கு அடுத்தடுத்தாவது இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா 7 லோகங்களிலும் சரி, நான் சொல்றது 7 லோகங்களிலும் முற்பிறவி கர்மாக்களுக்கு ஏற்ற ஆலயம். நீ போன ஜென்மத்துல செய்திருந்த கர்மா செய்திருந்தால் கூட நீ இந்த ஆலயம் போயிட்டு வந்தா உனக்கு சக்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்துல நீ செய்திருந்தால் கூட. அதாவது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நலமகாராஜா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நலமகாராஜா அப்படின்னு சொல்லி, அந்த நலமகாராஜா அந்த ஆலயம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த கெட்ட விஷயங்கள் அவருக்கு விட்டதே அந்த ஆலயம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். சரி, சகல செல்வங்களும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம். நம்ம நம்பிக்கையுடனும் அங்க போய் செய்யக்கூடிய விஷயமும் தான் அங்க இருக்கு. சில பேர் சில ஆலயத்துக்கு போறாங்க, ஆனா அங்க போனா அவங்க என்ன பண்றாங்க? போன உடனே என்ன பண்றாங்க? விளக்கேத்துறாங்க, சாமி தரிசனம் பண்றாங்க. ஆனால் இந்த ஆலயத்துக்கு போனா இந்த முறைப்படி இந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கணும். இதுதான் பண்ணணும், இதுதான் சுவாமி சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துக்கு இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நம்ம எல்லா விஷயத்திலயும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொன்னா வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வன்னி மரம் நம்ம சனிக்கிழமையில எப்போதுமே வன்னி இலையினால சனி பகவானுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுவோம். அந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா வன்னி மரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப விசேஷமான ஒரு மரமா இருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரகாரத்துல பாத்தீங்கன்னு யார் உங்களுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா வில்லேந்தியவராக காட்சி தருகிறார். முருகப்பெருமான் அது ரொம்ப இந்த மாதிரி காட்சி கொடுக்கறதுங்கிறது எல்லா ஸ்தலத்திலையும் இருக்காது அந்த மாதிரி. அதே போல மகாலட்சுமி, சனி பகவான் எல்லாமே தனித்தனி சன்னதியில இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். சரி, இந்த ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சனி பகவானுக்கு நேரா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சுவாமிக்கு நேரம் ஒரு சில சுவாமிகள் இருந்தால் விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சனி பகவானுக்கு நேரா யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கால பைரவர் இருக்காரு. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்காமல் பாவடிவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். சரி சுவாமி, இப்ப இந்த கோவில் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, இந்த கோவில்ல தான்
இந்த இடத்துலதான் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் அருளிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். எல்லாரும் சொல்றோம் இல்லையா, சனீஸ்வரர், நம்ம சனி பகவான் நம்ம சொல்றோம், சனீஸ்வரர் சொல்றதுதான் கரெக்ட். சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கிடைத்த ஆலயம் அந்த ஆலயம். அந்த அளவுக்கு அது விசேஷமான ஆலயம். பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம். பொங்கு சனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் செய்யும் பாவங்களை 7.5 ஆண்டு சனி தோஷம் வரும்போது தண்டனையை அனுபவிக்க செய்கிறது. அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தண்டனையை அனுபவிக்கிறாங்க இல்லையா, அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். இப்ப நம்ம எல்லாம் எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம் இல்லையா, ஜெயில் தண்டனை, சிறை தண்டனை, எவ்வளவோ விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் செஞ்ச தப்பு, செய்யாத தப்பு, எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் மாட்டின்னு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கா இல்லையா. அப்ப இந்த ஆலயம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமானது. சரி, இந்த ஆலயத்துல போனா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டும். எள்ளு சாதம் கண்டிப்பா செய்யணும். இப்ப நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது உளுந்து வடை, கருப்பு உளுந்து வடை விசேஷமானது. நாவல் பழம் விசேஷமானது. திராட்சை, தேங்காய், எள்ளு தீபம் விசேஷமானது. கருப்பு பட்டு, கருநீல பட்டு விசேஷமானது. கருப்பு துணி வேற, கரும்பட்டு அப்படிங்கிறது வேற. எப்போதுமே சனி பகவானுக்கு கருப்பு பட்டு நம்ம சாத்தும் போது கருநீல பட்டு அப்படின்னு சொல்லுவோம். கருநீல பட்டு சாத்தலாம், கருப்பு பட்டு சாத்தலாம். ரொம்ப விசேஷமான கருநீல புஷ்பங்கள், நீலோத்பலம் சொல்றோம் இல்லையா, கருநீல புஷ்பங்கள் விசேஷமானது. அதே போல இரும்பு சம்பந்தப்பட்டது ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் ஒரு வாகனம் எடுத்தால் கூட சனிக்கிழமையில எடுத்தால் அமோகமா இருக்கும். ஒரு வண்டி, ஒரு 2 வீலர் எடுக்கிறீங்க, ஒரு 4 வீலர் எடுக்கிறீங்கன்னு சொன்னா சனிக்கிழமை எடுத்தா அந்த நாள் பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அது அந்த நாள்ல எடுக்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்தர்களின் விருப்பத்திற்கிணங்க புத்திரம், தனம், தானியம், அதே போல பாத்தீங்கன்னா ஆயுள், சம்பத்துக்களை அனைத்தும் தரக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. முக்கியமா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை கொன்றை மலரினால் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த கொன்றை மலர்னு இருக்கு, நீங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாதது இல்லை. அந்த கொன்றை மலரினால் அர்ச்சனை செய்வது சுவாமிக்கு அவ்வளவு விசேஷமானது. குறைஞ்சபட்சம் 7 வாரமாவது அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். 7 வாரமாவது அந்த ஆலயம் போயிட்டு வந்தா அவ்வளவு ஒரு விசேஷமானது. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பது, அதே போல பாத்தீங்கன்னா பதவி, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய மன அமைதி, நீண்ட ஆயுள், குபேர சம்பத்து, உத்தியோகம், பதவி உயர்வு, சுப காரியங்களை தந்தருளக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் ஆலயம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னு கேட்டா, இதுதான் இந்த ஆலயத்துல மிகவும் விசேஷமான ஒன்று. புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அந்த சனி பகவான், அங்க தீர்த்தம் இருக்கு, அங்க குளம் இருக்கு, தீர்த்தத்துல நீராடி ஆடைகளை அங்கே விட்டு, அதே போல ஊமத்தம்பூ மாலை நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் செய்யணும். சில விஷயம் பரிகாரம் செய்யறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஊமத்தம்பூ மாலை சுவாமிக்கு விசேஷமானது. அந்த ஊமத்தம்பூ மாலை அணிந்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கோவிலை 7 முறை சனி பகவானை வலம் பெற வேண்டும். வலம் சனி பகவானை தரிசித்தால் மனநிலை பெறுகின்றனர், நல்ல ஒரு மனநிலையை அவங்க பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்றது. இது பாத்தீங்கன்னா 1500 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் சொல்றது. அதே போல கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை எடுப்பித்த அந்த டைம்ல இந்த கோவில்லாம் உருவான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இந்த கோவில்ல சொல்றாங்க. இந்த கோவில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி ஒளி பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்குமே சொல்றேன், திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி போற வழித்தடையில திருநெல்லிக்காவல் வழியாக அப்படி போனோம்னா திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு பேரு. அந்த ஊர் பேரு திருக்கொள்ளிக்காடு. இங்க பொங்கு சனீஸ்வரர், சுவாமியுடைய பேர் அக்னிபுரீஸ்வரர், ஈஸ்வர பட்டம் அமைந்த ஒரு கோவில். அதாவது மிக மிக முக்கியமான ஒரு கோவில். இந்த ஆலயத்துல நம்ம இப்படிதான் சென்று வழிபடணும் அப்படின்னு சில கணக்கு இருக்கு. அதுபடி நம்ம போய் வழிபாடு, நம்ம இந்த சனி பகவான வழிபாடு பண்ணணும். முக்கியமாக மகர ராசி, கும்பராசி, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கடகராசி, துலா ராசி, இவங்கெல்லாம் முக்கியமா அந்த கோவிலுக்கு போகணும். முக்கியமா இந்த ஆலயத்திற்கு போகணும். போனீங்கன்னு நீங்க நினைச்சது நடக்கும். 1. 2வது, நான் சொல்லியிருந்த இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு மிகுந்த குழந்தை திக்கி பேசுறது, குழந்தைக்கு பேச்சு வரல, குழந்தை பேச்சுக்கு ரொம்ப சிரமப்படுறான் அப்படின்னு சொன்னா அந்த கோவில்ல போய் ஆத்மார்த்தமா சுவாமிக்கு விரதம் இருந்து பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. நீங்க பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்படிங்கிறது தனியா உண்டுங்க.
இந்த நம்ம இந்திய நாட்டுல பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தென்னார்காடு மாவட்டத்துல சில ஆலயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசேஷமான ஆலயம். நாரதர் சென்று வழிபட்ட ஸ்தலம்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு விசேஷமான ஆலயம். இந்த திருக்கொள்ளிக்காடு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த ஆலயம் சென்று இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மனசு அதாவது ரொம்ப குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தனக்கு எதுவுமே சுபகாரியங்கள் நடக்கல, எனக்கு வந்து சொத்து கைவிட்டு போகிற மாதிரி இருக்கு, பூர்வீக சொத்து எனக்கு வருமானு தெரியல, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, என் ஜாதகத்துல முக்கியமா சனி தசை, 7.5 சனி, அஷ்டம சனி, அதே போல கண்ட சனி, இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும்பொழுது இந்த ஆலயத்திற்கு நீங்க போயிட்டு வரும்பொழுது கண்டிப்பா நிறைய நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்புறது நம்பாதது உங்க கையில இருக்கு. நீங்க நம்பி போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா சனி கொடுக்க யாருக்கு எடுக்க. சுபம்.